நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10 பாடங்களுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கான விடைகள் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் 20க்கு 20 அக்கௌண்டன்சியில் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம 1 மார்க் 10 பாடம் தான், 10 பாட்டிலையும் 10 1 மார்க் தான், 100 1 மார்க் தான் இருக்குது. ஆனால் இந்த 100 1 மார்க்கும் தரவாயிடுவோம். ஆனால் எங்கே நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இந்த கணக்குகளில் தான் தப்பு பண்ணுவோம். ஏன்னா கணக்குகளில் மட்டும்தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி அமௌண்ட்டை மாற்றி கொடுத்தா கூட அல்லது அவங்க வேறு மாதிரி நம்மளை கேள்வி கேட்டால் கூட எப்படி நீங்கள் அட்டன் பண்ணி இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களில் 20க்கு 20 எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கரெக்டாக எல்லா இடத்துலையும் கவனித்து பாருங்கள், சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பாடத்தில் நம்மளுக்கு 1 மார்க்கில் பாருங்கள், உரிமையாளரின் சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க, பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க, முதல் கேட்குறாங்க. இது நம்ம 11th படித்தோம் இல்லையாம்மா, கணக்கியல் சமன்பாடுன்னு படிச்சிருப்பீங்க. சொத்துக்கள் சமம் முதல் கூட்டல் பொறுப்புன்னு ஃபார்முலாவே. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே. இப்போ சொத்துக்கள் சமம் முதல் கூட்டல் பொறுப்பு, இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 85,000 சொத்து கேள்வியில் கொடுத்துருந்தாங்க, 21,000 பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, முதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு இந்த சமம் குறிக்கி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணை கழிச்சு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 85லேருந்து 21 கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் 64,000 ரூபாய் தான் என்னது முதல். இதுவே இந்த கணக்கில் முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்மளை பொறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாலும் அதே தான், சமம் குறிக்கி இந்த பக்கம் ஒரு அமௌண்ட் இந்த பக்கம் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணை என்ன பண்ணிடலாம், கழிச்சிடலாம். அப்போ 10,000 இது நானே கொடுத்துருக்கேன். ஸோ 10,000 சொத்து முதல் 7,000னா பொறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 10,000லேருந்து 7,000 கழிச்சிங்கன்னா 3,000 ரூபாய் தான் என்னது பொறுப்பு. அடுத்தது பாருங்கள், சொத்து கண்டுபிடிக்க சொன்னால் எப்படின்னு. இதுவும் நான் தான் கொடுத்துருக்கேன். முதல் 5,000 ரூபாய், பொறுப்பு 4,000 ரூபாய். இடையில என்ன சிம்பிள் இருக்குமா, ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டே என்ன பண்ணால் போதும், கூட்டுனா போதும். ஸோ இந்த பக்கம் ஒரு அமௌண்ட் இந்த பக்கம் ஒரு அமௌண்ட் இருந்துன்னா பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணை கழிங்க. ரெண்டு தொகையும் ஒரே பக்கத்தில் இருந்தால் கூட்டல் குறி தான் நடுவில் இருக்குது. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணால் போதும், கூட்டுனா போதும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், சொத்து கிடைக்கும். ஸோ 5,000 + 4,000 9,000. சரியா. இந்த கணக்கு எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுற மாதிரி இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த கணக்கு பாருங்கள், நம்மளுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, தொடக்க முதல் 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, எடுப்பு 6,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, லாபம் 2,000, கூடுதல் முதல் 3,000, இறுதி முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது லாப நட்ட அறிக்கையோட கணக்கு தான். இது ஏற்கனவே நான் அந்த பாடம் நடத்தும் போதே நடத்தியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்லிடலாம். நீங்கள் லாப நட்ட அறிக்கையில் நான் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம், இறுதி முதல் எடுப்பு நட்டம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், தொடக்க முதல் கூடுதல் முதல் லாபம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வாங்க. தொடக்க முதல் 10,000 ரூபாய் இருக்குது, கூடுதல் முதல் 3,000 ரூபாய் ஃபில் பண்ணிக்கிறீங்க. லாபம் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க 2,000 ரூபாய். லாபம் இருந்தால் நட்டம் இருக்காது. ஸோ நட்டத்தை டேஷ் போட்டணும். நட்டம் கொடுத்துருந்தா ஒருவேளை லாபம் இருக்காது. ஸோ இதை டேஷ் போட்டுரும். எடுப்பு 6,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை அமௌண்ட் மார்க்கு, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 1. ஸோ இதை நம்ம பேரேடு இருப்பு கட்டுற மாதிரி பண்ணிவிடுங்க. 13 + 2 15,000. 15,000ல் 6,000 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 9,000 ரூபாய் இறுதி முதல். இந்த மாதிரி எந்த தொகை விடுபட்டிருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இறுதி முதல் எடுப்பு நட்டம் ஒரு பக்கமும், தொடக்க முதல் கூடுதல் முதல் லாபம் ஒரு பக்கமும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த கணக்கு எப்படி வந்தாலும் ஒரு மதிப்பெண்ணில் வந்தாலும் போட்டுடலாம். 2 மதிப்பெண்ணில் கட்டாயம் இதில் ஒரு கணக்கு உண்டு. ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக 2 மார்க் வாங்க முடியும். சரியா. அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வினா, கடனாளிகளோட தொடக்க இருப்பு 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, பெற்ற ரொக்கம் நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் இருக்குது. ஸோ கடன் விற்பனை எவ்வளோமா இருக்குது, 90,000. கடனாளிகளோட இறுதி இருப்பு கேட்குறாங்க. அப்போ கடனாளிகள் அப்படிங்கிறனால நீங்கள் கடனாளிகளோட படிவம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பாடம் நடத்தும்போது. உங்களுக்கு அந்த படிவம் தெரியலனா இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன், சிம்பிளாக அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போது கடனாளிகளோட படிவம் எப்படி போடணும் அப்படின்னா, கடனாளிகள் சொத்துக்கள், சொத்துக்கள் என்ன இருப்பை காட்டும், பற்றிருப்பை. அப்போ ஆரம்ப இருப்பை பற்று பக்கம் போடணும், இறுதி இருப்பை வரவு பக்கம் போடணும். ஆரம்ப இருப்பு இருக்கிற பக்கம் கடன் விற்பனை வந்துடும், மீதி எல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகேவா. இந்த பாடம் நடத்தின வீடியோவை ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு படிவம். ஸோ இங்கே தொடக்க கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 30,000 இந்த கணக்கில் இருக்குது. கடன் விற்பனையும் நம்மளுக்கு 90,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ரொக்கம் கடனாளிகளிடம் பெற்ற ரொக்கம் 1,00,000 இருக்குது. ஸோ இந்த 2 அமௌண்ட்டை கூட்டினீங்கன்னா 1,20,000. அதில் 1,00,000 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 20,000. இதே மாதிரி கடன் இந்த ஒரு படிவமும் ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த படிவம் நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். சரியா. அடுத்த 2வது பாடத்துலமா
இதில் இருந்து நமக்கு ஒரு கணக்கு எப்பயுமே வந்துட்டுருக்கும். ஒரு மன்றத்தில் உள்ள 500 உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. ஆண்டு சந்தா ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் செலுத்துகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய சரிக்கட்டு கொடுப்பாங்க. நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தா இன்னும் பெறப்படாதது, முன்கூட்டி பெற்ற சந்தா 300, இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கண்டறியவும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூட்ட வேண்டியதெல்லாம் கூட்டி, கழிக்க வேண்டியதெல்லாம் கழித்து, கடைசியாக நீங்கள் அந்த வருவாய் செலவின கணக்கில் எந்த தொகையை காட்டணும்னா எத்தனை உறுப்பினர்கள், அவங்களோட ஆண்டு சந்தா என்ன, இதை ரெண்டையும் என்ன பண்ணி காட்டணும், பெருக்கி காட்டினா போதும். இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இதை பார்த்துடலாம். அப்போ பாருங்கள், உறுப்பினர் எண்ணிக்கை என்ன, ஆண்டு சந்தா என்ன, இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அப்போ உறுப்பினர் எண்ணிக்கை இந்த கணக்கில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 500 உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் ஆண்டு சந்தா ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்டு 100, அப்போ ஓர் 5 5, இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ சேர்ந்தால் 4 ஜீரோ. அப்போ எவ்வளோமா தொகை, 50,000. இதுதான் ஆன்சர். மற்றதெல்லாம் நீங்கள் கூட்டினாலும் கழிக்கிறது கழிச்சாலும் வருவாய் செலவின கணக்கில் அவுட்டர் காலத்தில் வர வேண்டிய தொகை இந்த உறுப்பினர் எண்ணிக்கையும் ஆண்டு சந்தாவையும் பெருக்கி வர தொகையாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக இந்த கணக்கில் மார்க் வாங்கிக்கலாம். அடுத்து 3வது பாடத்தில் பாருங்கள், எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி, ஊதியம், இந்த 3ஐயும் கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லாபம் 10,500ன்னு கொடுத்துருக்காங்க. எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி, ஊதியம், இதெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லாபம் 10,500. கீதா என்ற கூட்டாளி கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 5% கழிவு பெற உரிமை உடையவராயின் அவரோட கழிவுத்தொகை எவ்வளோ, கமிஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன கீவேர்டு அப்படின்னா கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 5%. ஸோ இந்த கழிவுக்கு பின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு தான் இப்போ நம்ம அந்த கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், லாபம் எவ்வளோமா கொடுத்துருந்தாங்க கேள்வியில், 10,500. அப்போ கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன எடுத்துக்கணும்னா 5/, நான் எப்பயுமே பெர்சன்டேஜ்னா 5/100ன்னு போடுவோமா. ஆனால் இங்கே பின் அப்படிங்கிறனால இந்த எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அந்த சதவீதத்தை அந்த 100ஓட கூட்டிக்கணும். 5னா 5/105, 10னா 10/110, 20னா 20/120. இங்கே 5 இருக்கனால 5/100 + 5 எவ்வளோ, 105. ஸோ இங்கே லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,500. அப்போ 10,500 பெருக்கல் 5/100 + 5. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 10,500 பெருக்கல் 5/105. இந்த 105க்கும் இந்த 105க்கும் அடிபட்டுருமாமா, ஓர் 105 105, இன்னும் அடிக்காமல் எத்தனை ஜீரோ, 2 ஜீரோ. ஸோ இங்கே என்னவா இருக்கும், 100 இருக்கும். அப்போ 100 பெருக்கள் இங்கே இன்னும் மீதி எனக்கு 5, 100 பெருக்கள் 5, 500 தான் ஆன்சர். அடுத்தது 4வது பாடத்தில் சராசரி லாபம் கொடுத்துருக்காங்க 25,000, சாதாரண லாபம் 15,000 கொடுத்துருக்காங்க. உயர் லாபம் என்னன்னு கேட்குறாங்க. எப்பயுமே நமக்கு ஃபார்முலா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, சராசரி லாபம் இது குறில்மா, இது நெடில். அப்போ குறில் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நெடில் பின்னாடி இருக்கணும். இது நம்ம கேள்வியில் இதே ஆர்டர்லேயே கொடுத்துருக்கனால இந்த இடத்துல மற்றங்கிற இடத்துல நீங்கள் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, உயர் லாபம் சமம் சராசரி லாபம் கழித்தல் சாதாரண லாபம். அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், உயர் லாபம் சமம் இதை எழுதிக்கிறோம். இங்கே குறில், இது நெடில். அப்போ சராசரி லாபம் 25,000, சாதாரண லாபம் 15,000. 25ல் 15 கழிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் தான் என்ன லாபம், உயர் லாபம். அடுத்தது 7வது கணக்கு, 2017ஆம் ஆண்டில் கணக்கீட்டின்படி லாபம் எவ்வளோ வந்திருக்கு, 35,000 ரூபாய். இந்த லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்ப திரும்ப நிகழாத வருமானம். எப்பயுமே வருமானத்தை கூட்டணும், நட்டத்தை கழிக்கணும். இதுதான் நமக்கு ரூல்ஸ் இல்லையாம்மா. வருமானத்தை கூட்டுவோம், நட்டத்தை கழிப்போம். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப நிகழாத வருமானம். இந்த வருமானம் அடிக்கடி கிடைக்காது. அதனால் இந்த திரும்ப திரும்ப நிகழாத வருமானத்தை எப்படி கூட்டணும், திரும்ப திரும்ப நிகழாததை என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. நட்டத்தை எப்பயுமே கழிப்போம். ஆனால் இது சாதாரண நட்டம் கிடையாது. பிஸ்னஸில் எப்படி அடிக்கடி நடக்கும் இல்லையாமா, அது சாதாரண நட்டம். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், இன்றைக்கி விற்றுருன்னு நினைக்கிறோம், அதில் பாதி தான் விற்றுச்சு, அப்போ இதில் கொஞ்சம் நஷ்டம் ஆகிடுச்சு. இது என்னது, ரெகுலராக பிஸ்னஸில் வரக்கூடிய நட்டம், அது சாதாரண நட்டம். இது அசாதாரண நட்டம் அப்படின்னா இது அப்படியே எப்பயாவது ஏற்படக்கூடியது இல்லையா, திடீர்னு தீ விபத்துனால ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன நட்டம், அசாதாரண நட்டம். அப்போ சாதாரண நட்டம் வந்தால் எப்பயும் கழிப்போம், அசாதாரண நட்டம் வந்தால் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்போ இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா. லாபத்தோட திரும்ப திரும்ப நிகழாத வருமானத்தை கழிக்கணும், அசாதாரண நட்டத்தை கூட்டிக்கணும். அப்போ எழுதிக்கோங்க. 2017ஆம் ஆண்டின் லாபம் எவ்வளோ, 35,000.
திரும்ப திரும்ப நிகழாத வருமானத்தை என்ன பண்ணணும், கழிக்கணும். ஸோ 1000 ரூபாய் என்ன பண்ணுறீங்க, கழிக்கிறீங்க. 35ல் 1000 போச்சுன்னா 34,000. அசாதாரண நட்டம் 2000, அதை என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். இது சாதாரண நட்டம் கிடையாது, அசாதாரண நட்டம். அப்போ 34ஓட 2 கூட்டிங்கன்னா ஆன்சர் எவ்வளோமா, 36,000 ரூபாய். அதை என்ன லாபம், சரிக்கட்டப்பட்ட லாபம். அடுத்தது 8வது 1 மார்க். ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,00,000. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இங்கே வந்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளோட தொகை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த செமிகோலன் இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இதோட ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடு. அடுத்த ப்ராக்கெட் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். சொத்துக்கள் அங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுப்புகள் 80,000 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மற்றும்ங்கிற இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த சொத்துலேருந்து பொறுப்பை கழித்து ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த கழித்து வந்த அமௌண்ட்டை மறுபடியும் இதுலேருந்து கழிக்கணும். ஃபார்முலா என்னமா, சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழித்து வர்ற தொகை கண்டுபிடிச்சிருங்க. அந்த கண்டுபிடிச்ச தொகையை இந்த 1,00,000 கழிச்சா அதுதான் என்ன மதிப்பு, மூலதனமாக்க முறையில் நற்பெயரின் மதிப்பு. அப்போ நம்ம எப்படி போடணும்னு பாருங்கள். அப்போ வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,00,000. அப்போ சொத்து எவ்வளோமா கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு ஆன்சரில், 1,50,000 கேள்வியில் இருக்குது. அதில் பொறுப்புகள் வந்து 80,000 கொடுத்துருந்தாங்க. அப்போ 1,50,000ல் 80,000 கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 70,000. அப்போ இந்த 1,00,000லேருந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் 70,000 கழிச்சோம்னா நற்பெயரோட மதிப்பு எவ்வளோ, 30,000. அடுத்த பாடமாக 5வது பாடம் கூட்டாளி சேர்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சுனில் என்பவரை 5ல் 1 லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஒரு விகிதமும் ஒரு பங்கும் கொடுத்துருந்தா அந்த விகிதம் தான் ஆன்சர். அந்த விகிதம் தான் என்ன விகிதமாக இருக்கும், தியாக விகிதமாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னமா இருக்கும், 5:3. அப்போ நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும், கூட்டாளி சேர்ப்பு. அப்போது 5:3ங்கிறது ஒரு விகிதம், அது ரேஷியோ. அடுத்தது பங்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5ல் 1 பங்கு லாப பங்கு. ஸோ ஒரு விகிதம் ஒரு பங்கு கொடுத்துருந்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த விகிதம் தான் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன தான், 5:3. இது நம்ம போட்டெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது 10வது 1 மார்க். பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கூட்டாளிகள், பழைய கூட்டாளிகள் என்னமா, பாலாஜி கமலேஷும். அவங்களோட பழைய விகிதம் என்னது, 2:1. ஸோ பழைய பங்கு கொடுத்துருக்காங்க. புதிய கூட்டாளியோட பேர் யோகேஷ், அவரோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புதிய லாப பகிர்வு வீதம் கொடுத்துருக்காங்க, 3:1:1. மேலே 2 நம்பர் இருந்தது, இங்கே 3 நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த யோகேஷோட பங்கு தான் இது கடைசி பங்கு. ஸோ பழசு 2:1 இருந்தது, புதுசு இவங்களுக்கு என்ன 3:1. இந்த ஒரு பங்கு யாரோடது, இது யோகேஷோடது. அப்போ 3 பேர்த்து சேர்ந்தது புதிய லாப பகிர்வு வீதம். இப்போ என்ன கேட்குறாங்க, பாலாஜி மற்றும் கமலேஷின் தியாக வீதத்தை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாலாஜி கமலேஷோட பழைய பங்கு என்னமா, 2:1. இது பழைய விகிதம். பாலாஜிக்கு 2, கமலேஷ்க்கு 1. அப்போ பழைய பங்கு என்ன, 2/3. மொத்தம் 3. ஸோ 2/3, இவரோடது 1/3. அடுத்த புதிய லாப பகிர்வு இது என்ன, 3:1:1. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 5. 3 1 4, 4 1 5. அப்போ இவரோடது 3/5, இவரோடது 1/5, இவரோடது 1/5. இந்த லாஸ்ட் 1/5 யாரோடது, யோகேஷோடது. ஸோ இப்போ தியாக விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன, பழைய பங்குலேருந்து புதிய பங்கை கழிக்கணும். இப்போ பாலாஜியோடது மட்டும் எடுத்துக்கணும், ஏன்னா அவர் ஃபஸ்ட் இருக்காரா. அப்போ 2லேயும் ஃபஸ்ட் எடுத்துக்கணும், கமலேஷ் 2லேயும் செகண்ட் எடுத்துக்கணும். அப்போ பாலாஜியோடது பழைய பங்கு என்ன, 2/3 மைனஸ் புதிய பங்கு 3/5. கமலேஷ்க்கு வாங்க, பழைய பங்கு 1/3 மைனஸ் புதிய பங்கு 1/5. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரையும், அதாவது இங்கே 10 இருந்தது அப்படின்னா இது 5 2ஆல் பெருக்குனா 10 கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லை, அதனால் இதை 3 5ஆக மாற்ற முடியாது, 5 3ஆக மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், இது 2ஐயும் பெருக்கிட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். ஸோ 5 3 15, 2 10, 3 9. அப்போ 10 - 9 1, 1/15. கமலேஷ்க்கு வாங்க, இப்போ இவர் எழுதுகிற அதே மாதிரி பெருக்குவாங்க. 3 5, 15, 5 5, 3 3. 5ல் 3 போச்சுன்னா 2, 2/15. ஸோ இவரோடது 1/15, இவரோடது 2/15. ஸோ 15 விட்டுட்டு மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம், 1:2. இப்போ இவங்களோட தியாக விகிதம் என்னமா, 1:2.
அடுத்தது கூட்டாளி விலகல் பாடம் 6வது பாடம். இதில் 8வது கணக்கு. ஏபிசி 3 கூட்டாளிகள் இருக்காங்க. ரேஷியோ 2:2:1 அப்படிங்கிற விதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இதில் பி வந்து விலகிறாரு. பி விலகிட்டா நிறுவனத்தோட நற்பெயரோட மதிப்பு அப்போ மதிப்பிட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்குது? 30,000. நிறுவனத்தின் நற்பெயர்னா டோட்டலாக 3 பேர்த்தோட பங்கும் சேர்ந்து 30,000. இதில் கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஏபிசி இவங்களோட ரேஷியோனா 2:2:1. நிறுவனத்தோட நற்பெயர் எவ்வளோ? 30,000. ஏசியின் பங்களிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பி விலகிறாராமா, பி வந்து 2 பங்கு போயிடுது. அப்போ ஏக்கும் சியோட பங்களிப்பு என்ன இருக்கும்? 2:1 இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு விலகும் கூட்டாளிக்கு நற்பெயர் தொகை எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இது டோட்டலாக நிறுவனம்னா இவங்க 3 பேர்த்து சேர்ந்து 30,000. அப்போது பியோட பங்கு மட்டும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவர் தானே விலகிறாரு. ஸோ விலகும் கூட்டாளிக்கு தொகை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் அவரோட நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு. இதில் இவரோட பங்கு மட்டும் எடுத்துக்கணும். 2, 2, 4, 4, 1, 5. அப்போ இவரோட பங்கு என்ன? மொத்தத்தில் 2/5. ஸோ 30,000 பெருக்கல் 2/5. 2/5 போட்டிங்கன்னா இந்த 5ஐயும் இதையும் அடித்தோன்னா 6 5 30. இன்னும் அடிக்காமல் எத்தனை 0 இருக்குது? 3 0. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கும்? 6,000. 6,000 நம்ம மறுபடியும் இங்கே 2 பெருக்கல் இருக்குது. 6 2 12,000. இப்போது விலகும் கூட்டாளி பியோட பங்கு மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோம்? 30,000ல் 12,000 கண்டுபிடிச்சோம். இந்த 12,000ல் ஏசியோட பங்களிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மீதி இருக்கிற இவங்களோட பங்கு என்ன? 2:1. ஏக்கு 2 பங்கும் சிக்கு 1 பங்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ மொத்தத்தை 3 பங்காமா. ஸோ 12,000 பெருக்கல் 2/3. இவங்களுக்கு 12,000 பெருக்கல் 1/3. ஸோ 3ஆல் அடித்தோம்னா 4 12. அப்போ 4,000 2ஆல் பெருக்குன்னா 8,000. இங்கே மறுபடியும் 3ஆல் அடித்தோன்னா 4 12. 1 4 4. ஸோ 8 4 12. ஸோ இந்த 12,000 பிரித்தோம். அந்த 12,000 கூட்டணும்னா 12,000 ஆன்சர் வரணும். வந்தால் தான் நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. இந்த மாதிரி தான் இந்த கணக்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து 9வது கணக்கு. ஏபிசி 3 கூட்டாளிகள் இருக்காங்க. ரேஷியனருக்கு 4:2:3 இப்படி பிரிச்சுக்கிறாங்க. இதில் யார் விலகிறாரு? சி விலகிறாரு. அப்போது சி விலகிட்டார்னா இவரோட பங்கு இந்த 3 பங்கு போயிடுது. அப்போ மீதி ஏவும் பியும் தான் இருக்காங்களாமா, அவங்களோட புதிய லாப பகிர்வு விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ என்ன இருக்கும்? மீதி 4:2. அதை சுருக்கணும்னா 1 2 2 2 2 4. அப்போ 2:1ங்கிறது ஆன்சர். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஏபிசி அவர் சி விலகிக்கிறாரு, அதனால் அதை ரவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ மீதி யார் இருக்காங்க? ஏவும் பியும். அப்போ 4:2 சி விலகி போயிட்டாரு. அப்போ இதை இன்னும் சுருக்கலாம். 1 2 2 2 2 4. அப்போ இங்கே 1 இங்கே 2 2:1. இந்த மாதிரி இதில் யார் வேணாலும் விலகி போகிறாங்கன்னு மாற்றி கணக்கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த கணக்கு நிறைய டைம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை இங்கே பி விலகிட்டார்னு வச்சுக்கோங்கம்மா. இப்போ ஏசியின் பங்கு என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த 2 விட்டுணும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏக்கு 4 பங்கு, சிக்கு 3 பங்கு. இதை இன்னும் சுருக்க முடியாது இல்லையா, ஏன்னா இது 2வது வாய்ப்பாட்டில் வராது. அதனால் ஆன்சர் என்ன தான்? 4:3ங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். இதுவே ஏ விலகிட்டாரு அப்படின்னா ஏவை விட்டுறணும். இப்போ யார் இருப்பாங்க? பியும் சியும் இருப்பாங்க. அப்போ இதையும் இன்னும் சுருக்க முடியாது. அப்போ பிசியின் புதிய லாப பகிர்வு விகிதம் என்னவாக இருக்கும்? 2:3. இந்த மாதிரி எந்த கூட்டாளி வேணாலும் விலகிட்டாங்கன்னு கொடுக்கலாம். எந்த ரேஷியோவையும் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கணக்குக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கணக்கு படிக்கும்போது நம்ம புக்கில் பார்த்தோன்னு நினச்சிட்டு அப்படியே 2:1 போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா XYZ 3 கூட்டாளிகள் இருக்காங்கம்மா. 3 பேரும் லாப நட்டங்களை எப்படி பிரிச்சுக்கிறாங்களாம்? சமமாக பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்தது 2019 ஏப்ரல் 1 அன்று எக்ஸ் இறந்துட்டார். ஃபஸ்ட்டு கூட்டாளி எக்ஸ் வந்து இறந்துட்டார். 2018 லாபம் எவ்வளோ வந்திருக்கு? 36,000. அதாவது இறப்பு வந்து எதிர்பாராமல் நடக்கிறது இல்லையா. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து இந்த 3 மாதம் உயிரோடு இருந்திருக்கிறார். எந்த வருஷத்தில்? 2019வது வருஷத்தில் உயிரோடு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த 3 மாதம், எந்த 3 மாதம்? ஏப்ரல் 1 தான் இறக்குறாரு. 2018 வரைக்கும் உண்டான லாபத்தை அவர் வாங்கியிருப்பார். அப்போ 2019 ஜனவரியிலேருந்து 2019 மார்ச் 3 மாதத்துக்கு மட்டும் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? உரிய லாபத்தை கொடுக்கணும். அப்போ அந்த லாபம் வந்து எப்பயுமே அந்த வருஷ கடைசியில் தான் நம்ம கணக்கு போட்டு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. 12 மாதம் முடிஞ்சால் தானே லாபம் வந்து நட்டம் வந்து தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் இவர் இறந்ததுனால உடனடியாக அந்த பணத்தை நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா
முந்தைய ஆண்டு என்ன லாபம் வந்திருக்கோ அதே லாபம் இந்த வருஷம் வந்திருக்குன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி தான் இந்த கணக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவர் இறந்தது 2019, 2018 லாபம் எவ்வளோ வந்திருக்காமோ 36,000 வந்திருக்கு. அந்த 36,000 தான் இந்த வருஷம் வந்திருக்குங்கிற அடிப்படையில் நம்ம இப்போ 2019ஆம் ஆண்டில் எக்ஸ் இறந்தவருக்கு எப்படி கணக்கு போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. இப்போ கணக்கு பாருங்கள், XYZ 3 பேர் சமமாக லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ சமம் அப்படின்னாவே 1:1:1. இவர் எப்போ இறந்துட்டார்? 2019 ஏப்ரல் 1லேயே இறந்துட்டார். அப்போ ஏப்ரல் மாதத்தை கணக்கிலேயே எடுத்துக்கூடாது. அப்போ எத்தனை மாதத்தை மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கில் எடுத்துக்கணும்? நடப்பாண்டு லாபம் ஜனவரி 2019 மார்ச் 2019. அப்போ எத்தனை மாதம் மட்டும்தான்? 3 மாதம் மட்டும்தான். முந்தைய ஆண்டின் லாபம் எவ்வளோ? 36,000. இதில் இறந்த கூட்டாளியோட பங்கு தானே கொடுக்கணும். அப்போ இறந்த கூட்டாளி ஃபர்ஸ்ட் கூட்டாளி. அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 1, 2, 3. மொத்தம் 3 பங்கு. 3ல் இவரோட பங்கு எவ்வளோ தான்? 1. அப்போது எக்ஸின் பங்கு என்னமா? 1/3. 3ல் ஒரு பங்கு இவருக்கு. அப்போ எப்படி கணக்கு போடணும்னு பாருங்கள். லாபம் சென்ற ஆண்டின் லாபம் 36,000 பெருக்கல் இப்போ எத்தனை மாதம் உயிரோடு இருந்தார்? 3 மாதம். அப்போ 3 மாதம் மொத்த மாதங்கள் 12. இப்போ இருந்த மாதங்களை மேலே போட்டுக்கணும். அப்போ 3/12. இதில் மொத்த பங்கு 3, இவரோட பங்கு 1. ஸோ இப்போ என்ன இருக்கும்? 1/3. 3/12ங்கிறது மாதம், 1/3ங்கிறது அவருடைய பங்கு. இது கடந்த ஆண்டின் லாபம் 36,000. இப்போ அடிச்சோன்னா பாருங்கள், இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிவிடுங்கம்மா. அடுத்தது இங்கே 12 இருக்கா? 12ஐயும் இங்கே அடிச்சிடலாமா? 3 12 36. இன்னும் அடிக்காமல் எத்தனை 0 இருக்குது? 3 0. ஸோ ஆன்சர் என்னம்மா? 3000. அடுத்த பாடம் நிறும கணக்குகள்மா. இதில் 9வது கணக்கு, ரூபாய் 8 செலுத்தப்பட்ட 10 மதிப்புள்ள பங்கு ஒரு பிளப்பு செய்யப்பட்டது எனில் அதன் குறைந்த அளவு மறுவெளியீட்டு விலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பங்கை பறிமுதல் பண்ணியாச்சு, அந்த பங்கோட விலை 10 ரூபாய். ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ செலுத்தியிருக்காங்க? 8 ரூபாய் செலுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு தியரியில் ஒரு லைன் படிச்சிருப்பீங்க, பங்குகளின் செலுத்தப்பெறாத விலையை காட்டிலும் தொகையை காட்டிலும் குறைவாக மறுவெளியீட்டு விலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதனோட குறைந்த அளவு மறுவெளியீட்டு விலை எவ்வளோ இருக்கலாம்? குறைந்தபட்சம், மேக்ஸிமம் இல்லை, மினிமம். அதை எவ்வளோ ரூபாய்னா நம்ம மறுபடியும் விற்கலாம் அப்படிங்கிறதா இந்த கணக்கு என்னன்னு புரியுதா? ஒரு பங்கோட விலை 10 ரூபாய், இது வரைக்கும் அது 8 ரூபாய் தான் செலுத்தியிருக்காங்க, 2 ரூபாய் செலுத்தலை. அதனால் அந்த பங்கை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பிளப்பு பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த ஒரு பிளப்பு செஞ்ச பங்கை மறுபடியும் விற்கணும்னா மினிமம் என்ன ரேட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படிங்கிறதா இந்த கேள்வி. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் விடை. ஸோ 10 ரூபாயிலேருந்து எதை என்ன பண்ணிடலாம்? 8 ரூபாயை கழிச்சிட்டா செலுத்தப்பெறாத தொகை எத்தனை ரூபாமா? 2 ரூபாய். அந்த 2 ரூபாயை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது. பங்குகளின் மறுவெளியீட்டு விலை செலுத்தப்பெறாத தொகையை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது. அப்போ 10 ரூபாயில் 8 ரூபாயை கழிச்சிங்கன்னா ஆன்சர் 2 ரூபாய். பங்கு ஒன்று ரூபாய் 2 தான் ஆன்சர். இது மாதிரி இந்த இடத்துல 7 ரூபாய் 6 ரூபாய் எப்படி வேணால் கொடுக்கலாம். இந்த இடத்துல இந்த தொகையை மாற்றி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த கணக்கு அந்த மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மொத்த பங்கோட விலையிலேருந்து அந்த செலுத்தப்பட்ட விலையை கழிச்சிங்கன்னா மீதி வர்றது தான் விடை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 10வது கணக்கு. சுப்ரீம் நிறுவனம் பங்கு ஒன்று எத்தனை ரூபான்னு விற்குதுமா? 10 ரூபான்னு விற்றுருக்கு. அதில் 100 பங்குகளை வச்சிருக்கிற ஒருத்தர் இறுதி அழைப்பு தொகை எதை செலுத்தலை? 2 ரூபாயை செலுத்தலை. அதனால் அவரோட பங்கை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பிளப்பு செஞ்சுட்டாங்க, அப்படின்னா பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கை, அதே 100 பங்கை மறுபடியும் எத்தனை ரூபாய்ன்னு விற்கிறாங்களாமா? 9 ரூபாய்ன்னு சொல்லி மறுவெளியீட்டுக்கு விற்கிறாங்க. இப்போது ஃபைனலாக லாப நட்டத்தை நீங்கள் முதலின காப்புக்கு மாற்றணும். அந்த மாற்றின தொகை எவ்வளோங்கிறதான் கணக்கு போடணும். சரியா? இப்போது பங்கு எத்தனை ரூபா? 100 பங்குமா. அதனோட மதிப்பு எத்தனை ரூபா? 10 ரூபா. ஸோ ஒரு பங்கின் விலை 10. இதில் எந்த பணம் செலுத்தலை? இறுதி அழைப்பு 2 ரூபா செலுத்தலை. செலுத்தாத பணத்தை கழிச்சிருங்க. அப்போ இது வரைக்கும் வந்த பணம் எத்தனை ரூபா? 8 ரூபா. ஒரு பங்குக்கு 2 ரூபா வரலைனா இது வரைக்கும் வந்த பணம் 8 ரூபா லாபம். சரியா? அதுக்கப்புறம் இதை மறுபடியும் பறிமுதல் பண்ணிட்டு இந்த பங்கு எத்தனை ரூபாய்க்கு மறுவெளியீடு விற்கிறோம்? ரீசேல் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது இப்போ எவ்வளோக்கு சொல்லி விற்றுருக்கோம்? 9 ரூபாய்க்கு. ஏன்னா 2வது தடவை அதே பங்கு விற்கும்போது 10 ரூபாய்க்கு விற்க முடியாது, குறைஞ்ச விலைக்கு தான் விற்க முடியும். அப்போ இப்போ எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்கோம்? 9 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போது 10 ரூபா பங்கை 9 ரூபாய்க்கு விற்றோம்னா எவ்வளோ நட்டமா? நம்மளுக்கு 1 ரூபாய் நட்டம். இது வராத பணம் நட்டம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வந்த பணத்திலேருந்து வராத பணத்தை கழிச்சிடணும். என்ன ஃபார்முலா? வந்த பணத்திலேருந்து வராத பணத்தை கழிக்கணும். ஒரு டைம் சொல்கிறேன். ஒரு பங்கோட விலை 10 ரூபா,
இறுதி அழைப்பு 2 ரூபாய் செலுத்தலைனா இது வரைக்கும் எவ்வளோ லாபம் வந்திருக்கு? 8 ரூபாய். ஒரு பங்குக்கு 8 ரூபாய் வந்திருக்கு. அந்த பங்கை நிறுவனம் பறிமுதல் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் அதை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. எத்தனை ரூபாய்க்கு? 9 ரூபாய்க்கு. 10 ரூபாய் பங்கு 9 ரூபாய்க்கு மறுபடியும் விற்றதுனால 1 ரூபாய் நட்டம். அப்போ லாபத்துலேருந்து நட்டம் 1 ரூபாய் கழிச்சுனா இன்னும் லாபம் எவ்வளோ இருக்குமா? 7 ரூபாய் இருக்குது. இந்த 7 ரூபாயை எத்தனை பங்கை பறிமுதல் பண்ணாங்களோ அதால் பெருக்கிடுங்க. 7 இன்ட்டு எத்தனை பங்குமா? 100 பங்கு. ஸோ 7 இன்ட்டு 100 700 தான் ஆன்சர். இந்த மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு அமௌண்ட்டை மாற்றி கொடுக்கலாம். இந்த கணக்கு அந்த மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதனால் எப்பயுமே கணக்கை பார்த்தோன்னையும் கொஷின் பேப்பரில் இந்த கணக்கு ஏற்கனவே பார்த்த கணக்குன்னு இது 700 அப்படி போடக்கூடாது, இங்கேயும் 2 அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த 2 கணக்குமே அந்த மாதிரி தொகையை அடிக்கடி மாற்றி கொடுப்பாங்க. அடுத்தது 8வது பாடமா. இதில் பார்த்தீங்கன்னா 8வது 1 மார்க்கு. ஒரு வரையறு நிறுவனத்தின் விற்பனை 1,25,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இப்போ எவ்வளவோ அதிகரிச்சிருக்குதாமோ 1,50,000 அதிகரிச்சிருக்கு. 1,25,000 இருந்தது, இப்போ 1,50,000 அதிகரிச்சிருக்கு. இந்த ஒப்பீட்டு வருமான அறிக்கையில் இதனோட பெர்சன்டேஜ் என்னன்றதை நம்ம கணக்கு போட சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 1,25,000 இருந்தது. நம்ம அந்த பெரிய கணக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதே ரூல்ஸ் தான். 1,25,000 இருந்தது, எவ்வளோ ஆயிருக்கு? 1,50,000. அப்போ இப்போ ப்ளஸ் 25,000 டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 25,000 அதிகரிச்சிருக்கு. ஸோ இதனால் அதிகரிச்சதுனால ப்ளஸ் 25,000 போடுறோம். அப்போ ஒப்பீட்டு அறிக்கைனாவே நம்ம எதை பேஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இயரை தான் நம்ம பேஸாக எடுத்துக்கணும். இப்போ இந்த கண்டுபிடிச்ச விடையை மேலே போடணும், ஃபஸ்ட் இயர் அமௌண்ட் பேஸுங்கனால அதை கீழே போடணும். அப்போ ஆன்சர் என்னமா? ப்ளஸ் 25,000 பை 1,25,000 பெருக்கல் 100. அப்போ 100ங்கிறதுக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிருங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 125, இங்கே 250. 2 125 250, இன்னும் ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? 20%. இங்கே ப்ளஸில் இருக்கனால இங்கே ப்ளஸ் 20%. ஏன்னா நம்மளுக்கு இங்கே கேள்வியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 20% இருக்குது. ஸோ கவனித்து போடணும். மைனஸ் வந்தால் மைனஸ் போடுங்க, ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போடுங்க. ஓகேவா? அடுத்து 9வது கணக்கு. ஒரு பொது அளவு இருப்பு நிலை குறிப்பில் நீண்டகால சொத்துக்களின் சதவிகிதம் எவ்வளோ? 75ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நடப்பு சொத்துக்களின் சதவீதம் எவ்வளோன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பொது அளவு இருப்புநிலை குறிப்பினாவே டோட்டல் என்னமா? 100. பொறுப்புகளோட டோட்டலும் 100, சொத்துக்களோட டோட்டலும் என்னதான்? 100. சொத்துக்களோட டோட்டலும் 1, பொறுப்புகளோட டோட்டலும் என்னதான்? 100. அப்போ சொத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். நிலை சொத்துன்னு பிரிக்கலாம், நடப்பு சொத்துன்னு பிரிக்கலாம். நிலை சொத்துனா நமக்கு அழியாத நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் நிலை சொத்துக்கள். நடப்பு சொத்துக்கள்னா அடிக்கடி என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சொத்துக்கள். சரக்கிருப்பு, வங்கி ரொக்கம், கை ரொக்கம், இதெல்லாம் நடப்பு சொத்துன்னு சொல்லுவோம். நிலம், கட்டிடம், இயந்திரம், அறைகளன், இதெல்லாம் என்ன சொத்துன்னு சொல்லுவோம்? நிலை சொத்து. இப்போ இவங்க கேள்வியில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? நிலை சொத்துக்களோட சதவீதத்தை கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு? 75. எப்பயுமே சதவீதம் அப்படின்னாவே 100. ஸோ சொத்துக்கள் 2 வகை, நிலை சொத்துக்களும் நடப்பு சொத்துக்களும் சேர்ந்தது தான் சொத்து. அப்போ டோட்டல் 100னா நிலை சொத்து 75 கழிச்சிருங்க. அப்போ 100ல் 75 கழிச்சிட்டா நடப்பு சொத்து எவ்வளோ? ஆன்சர் 25. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். நிலை சொத்தோட சதவீதம் 75. அப்போ டோட்டலாக சொத்துக்களோட சதவீதம் 100. 100ல் நிலை சொத்து 75 கழிச்சிட்டா மீதி 25. இந்த கணக்கும் நிறைய தடவை இந்த 75க்கு பதிலாக 60 70 அந்த மாதிரி எப்படி வேணால் மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் 100லேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்ன பண்ணிடணும்? கழிச்சிட்டு மீதி வர்றதை ஆன்சராக போட்டுக்கோங்க. அடுத்து 10வது 1 மார்க்கு. ஒரு வணிகத்தின் முதலாம் ஆண்டு செலவுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000. 2ஆம் ஆண்டோட செலவுகள் என்னமா கொடுத்துருக்காங்க? 88,000 அதிகரித்திருந்தது அப்படின்னு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. 2ஆம் ஆண்டின் போக்கு விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் போக்கு பகுப்பாய்வு நான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியில் இருக்கக்கூடிய தொகை அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? எடுத்து எழுதிட்டு போடுவோம். அதில் ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டு தான் பேஸாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. நம்மளுக்கு 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இதே கணக்கில் பாருங்கள், 1 மார்க்கில் 1,25,000 இருந்தது, 1,50,000 அதிகரித்துள்ளது அப்படின்னா இது ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இது என்ன அறிக்கை? ஒப்பீட்டு அறிக்கை. அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஆனால் போக்கு பகுப்பாய்வில் நம்ம அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்காரணத்துக்கு ஒன்றும் போட்டக்கூடாது. இந்த மாதிரி இந்த 2 கணக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா தான் மாற்றிடுவீங்க. இப்போ இந்த கணக்கில் என்னமா கொடுத்துருந்தாங்க? முதல் வருடத்தில் 80,000 கொடுத்துருக்காங்க. 2ஆம் வருடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 88,000 கொடுத்துருக்காங்க. போக்கு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்
+8,000லாம் போடக்கூடாது. 80லேருந்து 88,000 +8ன்னு போட்டிங்கன்னா தப்பு. அப்போது இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே மேலே போட்டுக்கணும். 2வது வருஷத்தோட அமௌண்ட் 88,000 அப்படியே போட்டுக்கணும். ஏன்னா இது ஒப்பீட்டு அறிக்கை கிடையாது. ஒப்பீட்டு அறிக்கைனா தான் ஒப்பிட்டு பார்த்து +or- பண்ணணும். அப்போ இங்கே 2வது ஆண்டு தொகையை 88,000 மேலே அப்படியே போடுறோம். போக்கு பகுப்பாய்வில் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இயர் தான் பேஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 80,000 என்ன பண்ணணும், கீழே போடணும், பெருக்கல் 100. அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ மேலே 880 இருக்காமா, கீழே 8 இருக்குது. அப்போ 1 மறுபடியும் 1 இன்னும் ஒரு சைஃபர் இருக்குது. அப்போ எத்தனை சதவீதம், 110%. இப்போது இது வந்து 9வது பாடம் விகிதங்கள் பாடமாக. நடப்பு பொறுப்பு 40,000 கொடுத்துட்டாங்க. நடப்பு சொத்து 1,00,000 கொடுத்துருக்காங்க. சரக்கிருப்பு 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் தனி ப்ராக்கெட்டாக போட்டுக்கோங்க. நடப்பு சொத்துலேருந்து சரக்கிருப்பை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொத்து கிடைக்கும், விரைவு சொத்து அல்லது நீர்மை சொத்து, ரெண்டும் ஒன்று தான். இப்போ இங்கே பாருங்கம்மா, நடப்பு பொறுப்பு 40,000 கொடுத்துட்டாங்க. விரைவு இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். நீர்மை சொத்து பை நடப்பு பொறுப்பு. அப்போ இந்த நடப்பு பொறுப்பு எந்த ஒரு மாற்றமும் இல்லாது அப்படியே கொண்டு வந்துடணும். அப்போ மீதி என்ன, நீர்மை சொத்து கண்டுபிடிக்கணும்னா கேள்வியில் மீதி 2 இருக்குது. என்ன இருக்குது, நடப்பு சொத்து ஒன்று கொடுத்துருக்காங்க, சரக்கிருப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நடப்பு சொத்துலேருந்து சரக்கிருப்பை கழிச்சிருங்க. 1,00,000ல் 20,000 கழிச்சிங்கன்னா இந்த நீர்மை சொத்து எவ்வளோமா, 80,000. நீர்மை சொத்துன்னு சொல்லலாம், விரைவு சொத்துக்கள் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த கண்டுபிடிச்ச 80,000 மேலே போடணும். நடப்பு பொறுப்பு கேள்வியிலேயே இருக்குது, அது ஃபார்முலாவில் அப்படியே டைரெக்டாக இருக்குது. ஸோ 40,000 அப்படியே கீழே போடுங்க. இந்த 4 சைஃபருக்கு இந்த 4 சைஃபர் அடிச்சிருங்க. 1 நாள் 4, 2 நாள் 8, அதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ 2:1 தான் இதனோட விடை. அடுத்தது பாருங்கள், 10வது விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 3,00,000 இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வாண்டின் தொடக்க சரக்கிருப்பு 60,000, அவ்வாண்டின் இறுதி சரக்கிருப்பு 40,000. எனில் சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்துக்கான ஃபார்முலா என்ன, விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை பை 2 சரக்கிருப்பு இருக்காமா, தொடக்கம் இறுதி ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதனோட சராசரியை எடுத்துக்கணும். அப்போது தொடக்க சரக்கிருப்பு கூட்டல் இறுதி சரக்கிருப்பு வகுத்தல் 2, ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா சராசரி சரக்கிருப்பு கிடைக்கும். அப்போ விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை கேள்வியில் இருக்க 3,00,000 அப்படியே போட்டுக்கோங்க. தொடக்க சரக்கிருப்பு 60,000 இருக்குது கேள்வியில், இறுதி சரக்கிருப்பு 40,000 இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 60, 40, 1,00,000. ஸோ பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 1,00,000ல் பாதி எவ்வளோ, 50,000. அப்போ 3,00,000 பை 50,000 போட்டுக்கோங்க. இந்த 4 சைஃபருக்கு இந்த 4 சைஃபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. இங்கே மேலே மீதி 30 இருக்குது, கீழே 5 இருக்குது. அப்போ 6, 5, 30. இந்த கணக்கு நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 பாடத்தில் நம்மளுக்கு கணினி பாடத்தில் 1 மார்க் கணக்கு எதுவும் கிடையாது. ஸோ 9 பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த கணக்குகளில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எப்படி கொடுத்தாலும் போட கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம 1 மார்க்கில் வந்து என்ன பண்ணலாம், 20க்கு 20 நிச்சயமாக நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கணக்குகள் இருக்கிற தொகையை மாற்றி கொடுத்துருவாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி நம்ம பார்க்குறக்கு டைம் இருக்காது. ஏன்னா 3 மணி நேரத்தில் நம்ம வந்து தியரி, கணக்கு, 1 மார்க் இந்த மாதிரி எல்லாமே யோசித்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரே இதில் அவங்க வேகமாக போடணும் அப்படின்னு போடுறதுனால அவங்களால அந்த மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டு செக் பண்ணுறது கூட டைம் எல்லாம் போயிடுது. அதனால் அவங்களோட சென்டம் நிறைய டைம் என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 1 மார்க்லேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.